தினம்தோறும் விளக்கேற்ற நல்ல எண்ணெய் இதயம் நல்லெண்ணெய். ஈரானில் இணைய வசதி இல்லாததால் டிக்கெட் எடுக்க முடியாமல் தவிக்கும் 100க்கும் மேற்பட்ட இந்திய மாணவர்களை மீட்பதற்கான நடவடிக்கைகளை மத்திய அரசு மேற்கொள்ள வேண்டும் என அசாதுதீன் ஓவைசி வலியுறுத்தியுள்ளார். இது குறித்து அவர் கூறுகையில், ஈரான் வெளியுறவு அமைச்சருடன் வெளியுறவு அமைச்சர் ஜெய்சங்கர் பேசியது நல்ல விஷயம்தான். ஆனால் அங்கு சிக்கியுள்ள 100க்கும் மேற்பட்ட இந்திய மாணவர்களை உடனடியாக மீட்க நடவடிக்கை எடுக்க வேண்டும். ஈரானில் செயல்பட்டு வரும் ஷாஹித் பெஹெஷ்டி பல்கலைக்கழகத்தில் மட்டும் 70 முதல் 80 இந்திய மாணவர்கள் படிக்கின்றனர். அவர்களில் 5 முதல் 8 பேர் ஹைதராபாத்தை சேர்ந்தவர்கள். ஈரானில் இணையம் முடக்கப்பட்டுள்ளதால் தங்கள் குழந்தைகளுடன் பெற்றோர்கள் பேச முடியாமல் வேதனையில் இருக்கின்றனர். பல மாணவர்களிடம் திடீரென விமான டிக்கெட் வாங்கும் அளவிற்கு பண வசதி இல்லை. பல்கலைக்கழக நிர்வாகமும் மாணவர்களின் பாஸ்போர்ட்டுகளை திரும்ப வழங்க மறுப்பதாகவும் அவர்களை ஈரானை விட்டு வெளியேற அனுமதிப்பதில்லை என்றும் தெரிய வந்துள்ளது. எனவே ஈரானில் சிக்கி தவிக்கும் 100க்கும் மேற்பட்ட மாணவர்களை பாதுகாப்பாக மீட்க மத்திய அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று ஓவைசி வலியுறுத்தியுள்ளார். இதற்கிடையே சிவில் விமான போக்குவரத்திற்காக வான்வெளியை மீண்டும் ஈரான் திறந்துள்ளது. இதனால் அங்கு சிக்கியுள்ள மாணவர்களை மீட்கும் பணிகள் விரைவில் தொடங்கும் என்று வெளியுறவு அமைச்சகம் தெரிவித்துள்ளது.